என்னுடைய மகளை பற்றி பேசுவது வீணை காலம் கேட்கிறது. பற்றி எனக்கு சொல்லுங்க. நாராயணம் 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 நாமம் யாருங்க? திருமான் நாமம். ஐயா யார் கேட்டா பாரு, யார் கேட்டா பாரு, தெரியல. இங்க பார்த்த மாதிரி இருக்குது. இவரு சேலத்து ஒட்டுந்தா அவரு. சேலத்து ஒட்டுவரு. ஆமா, நல்லா கந்தல தூருவாரு அவரு, கந்தல மண்ணுவாரு அவரு. சீமாடா உட்கார்ந்து வந்துக்கிறாரு. யாரா வே? டேய் அவராது ஆள் தெரியலடா உனக்கு. இந்த ஆள் தெருவா பூ விக்கிறாள்டா. என்ன பார்த்தா பூ வைக்கிற மாதிரி இருக்கா? அருகுதா இல்லையா உங்க? பூ தான் விக்கிறீங்க. அழகா ஒரு தட்டுல வச்சு விக்கிறாங்க. கைத்துல கையில தலையில மாத்தி சுத்திக்கிட்டு இருப்ப. யோ பூ விக்கிறியா? மாறு கணக்குல குடுக்குறியா? முழ கணக்குல குடுக்குறியா? மாறு கணக்குல என்ன முழ கணக்குல என்ன? அந்த காலத்துல மாறு கணக்குல தான் கொடுத்துட்டாங்க. இப்ப காலம் மாற மாற முழ கணக்கு ஆயி போச்சு. அந்த காலத்துல ஒரு மாறு பூ வாங்கி பண்ணா என் வீட்டுல 4 பொம்னாட்டி வச்சுக்குவாங்க. யார் யார் தெரியாது. என் மொண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். ஏறி போகுது கோயிப்பு உனக்கு. அறிவு கேட்டவனே. என்னங்க? நானும் ஒண்ணுதான்டா. நானும் ஒண்ணுதான்டா. அவரு இல்லடா, அவரு வேற ஆள்டா. இல்லடா, இவரு ஜிலேபிடா. வேற ஆள்டா. ஆள பார்த்தா தெரியல. நெத்தியில பட்டை, கழுத்துல பட்டை, கையில கட்டை, உடம்புல சட்டை, இந்தாலும் கல்யாணவாத பட்டை. லைன்ல வந்து சாமியா, லைன்ல வந்துச்சுங்க. யாருங்க? யாருங்க? முற்றம் துணந்தவர். ஓ, நீ முட்டு துண்டுறவரா? நாங்க முட்டு போடுற கோயிலே துண்டுறவங்க. முற்றம் துணந்தவர் என்றால் என்னன்னு தெரியலையா? என்ன? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசையும் வெறுத்தவன். 3 ஆசையும் வெறுத்தவர். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையும் வெறுத்தவர். எங்கனா போய் தூக்கு மண் சாவுடா. அவன் என்ன பேஜார் பட்டு கிடக்குறான்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையும் வெறுத்துட்டு ஏன் மனுஷன் விளையாட்டுக்கிற நீ? நான் லுக்க என்னடா பாக்குறா? எங்க நாட்டுக்கு வந்து அப்படியே பேசுறா. ஐயா யார் தெரியாம பேசுகிற? அவங்க தந்தை யார் தெரியுமா? அவர் தந்தை தான் படைக்கும் கர்த்தா. எல்லாம் பச்சை சாப்பிட்டு தான் வந்து உட்கார்ந்துங்கறாங்க. அவங்க அப்பா மட்டும் தான் படைக்கிறாரா? அது இல்லடா, படைக்கும் கர்த்தா. அப்படினா இன்னாருக்கு இன்னாயில் என்று எழுத வந்து. ஆனா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிரை படைப்பதே அவர் தந்தை தான். உலகத்திலே உள்ள உயிரெல்லாம் படைக்கிட்டா அவங்க அப்பா தான். ஆமா. இங்க உட்கார்ந்துங்கறீங்களா? என்னுடைய தந்தை. இந்த வீடியோ எடுக்கறீங்களா? என்னுடைய தந்தை தான் படைத்தார். அது மேல உட்கார்ந்துங்கறீங்களா? என்னுடைய தந்தை தான் படைத்தார். அப்பவும் ஒரே ஆளா? ஏன் அப்போ ஒரே ஆள் தான்டா. இவ்வளவு பேருமா? ஆமாண்டா. வேலைக்காரனுக்கு போறது வேலைக்காரி அவங்க அப்பா. சரி விடு, அதுக்கு நான் அவனை பச்சது. என்னுடைய தந்தை. என்ன பச்சது? என்னுடைய தந்தை. எவ்வளவு நாய்த்து கூட டேய். அது அவங்க அம்மா சப்பா. டேய். காலாடா. மேல கை வைக்கிறேன். அவனை சனாரி விடுவ. சனாரி விடுவ சனாரி. ஏய். நாட்டு மக்கள பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கினேன். அவனை பச்சது உங்க அப்பான்னு ஒத்துக்கினேன். என்ன பச்சது உங்க அப்பனா? எங்க அப்பா நான் முன்னாடி விளையாட்டுல வெங்காயம் மடா வெட்டினா. எங்க அம்மா போய் கேக்குவா. ஆமா. பாருடா. ஆனா தவறா நினைக்காத. இன்னாருக்கு இன்னார் ஆய் என்று படைப்பது அவர் தந்தை. ஓ, இன்னவனுக்கு நாயில தலையேத்தி எழுதிருது. பாதி வேலை அப்பந்து, பாதி வேலை அவங்க அப்பந்து. அப்படிதான் வச்சுக்கீங்க. அவங்க அம்மா பேரு சரஸ்வதி. அவங்க அம்மாளுக்கு ஸ்வர் செடி ஏண்டா? இல்லடா, பூசணிக்காய் செடி. சாமி ஒரு 5-6 பிஞ்சு விட்டுருமா அவங்க அம்மா செடியில? 6-7 பிஞ்சு விட்டுக்குது. ஐயோ வெம்பி புடுமே வெயில் நாளே. பிஞ்சு புடுமா அப்படியே. என்ன? சரஸ்வதி நாவில் குடியிருப்பவள். யாங்க? நாவில் குடியிருப்பவள். உம்மா நாக்கல உட்கார்ந்துங்கறாங்க. கல்விக்கரசி. புள்ளையாடா நீ? ஏண்டா? பெத்த தாய்க்கு ஒரு 3 செட்டி இடம் வாங்கி ஊடு கட்டி விட கூடாது. நாக்கல உட்கார வச்சிக்கிறீங்க. தண்ணி நீ குடிக்கும்போது உள்ள போட்டா என்ன பண்ணுவ? எந்த வழிடா அவங்க அம்மா வெளிய வருவாங்க? டேய், அப்படி கிடையாது. என் தாய் நாவில் குடியிருப்பதால் தான் நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கற. அம்மா கலைவாணி, உங்க அம்மா எங்க நாக்குல உட்கார்ந்துங்கறதுனால தான் நம்ம இப்படி எல்லாம் பேசுறோம். கலைவாணி. உங்க அம்மா. என்னுடைய தாய். உங்க அம்மா. டேய், யார் உங்க அம்மான்ற? ஏய் உங்க அம்மா. அதான் உங்க அம்மா, அடங்க அம்மா. சாமியா? என் தந்தை பெயர் பிரம்மதேவன். அவங்க அப்பா பிரம்மனை பிடிக்கிறவராங்க. என் தாய் பெயர் சரஸ்வதி. உன் பேருங்க? என்னுடைய நாமதேவம் என்ன தெரியுமா? என்ன? திருலோக சஞ்சாரி என்று ஒரு பாருங்க. ஓ, திருட்டு பையன் கம்யூனிட்டியா? திருலோக சஞ்சாரி. திருலோக சஞ்சாரி, மூலகத்தை சுற்றி வரக்கூடியவர். நாரத மகாமுனிவர். கண்ணி வைக்கும் நேரத்தில் 3 உலகத்தையும் சுத்தி வலம் வருவேன். எப்படி சாமி? இலவச பஸ்ஸா? டேய், அப்படி கிடையாது. நூல் மார்க்கமாக வருவேன். நூல் ஆத்துக்கு கீழே பண்றா பாய். டேய், என்னடா உன்ன கூட எனக்கு போராட்டமா போச்சு. என்ன கொடுத்தா எனக்கு போராட்டமா இருக்குது. பஸ் அவ்வளவு விட்டுக்கறாங்க. அதெல்லாம் விட்டு நூல் வையா பாரியா அடுத்துக்கிட்டே தேவ ரகசியம். ஓ, தேவ ரகசியம். உனக்கு தெரியாது. சரி, யா வந்து எதுக்கு வந்த இன்னத்துக்கு வந்து எப்போ வந்த? மயிர போடுங்க. நாரதர். நாரதர். கலகப்பெருமாள்.
எப்படி நாரதா கனகப்பிரியா. ஆமா என்னுடைய பெயர் ஏன் வந்த சாமி? மல்லிகாபுரி கோட்டையில் தானே என்ன சாமி? மாத்தாண்ட மன்னனை நான் சந்திக்க வேண்டும். அப்படியா? ஆமா நீங்க வந்துகிட்டா சொல்லிட்டு வர ஐயா. சொல்லிட்டு வா போ. அனுமதி இல்லாத யாரும் உள்ள போக கூடாதுங்க. ஓ அப்படியா? அதனால முன்பதாக சென்று நான் தெரிவித்து வருகிறேன். அதுவரை இங்கே இருங்க. உங்க பேர் என்ன சொன்ன? நாரதர். நாதாரு. ஏய் நாரதர். சாமி அவனுக்கு பேர் வாயில் நோயாது. இந்த சாமான குத்தானுப்பு. டேய் இது அவங்க கையில கொடுக்கறதா? என்ன அடையாளமா கொடு சாமி. இது யோக தண்டுடா. ஓ லோகம் தண்டா. யோக தண்டு இல்ல. லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? யோக தண்டு. ஓ யோக தண்டா. ஆமா. சரி யோக தண்டோ கீழ் தண்டோ கொடு. சரி இல்ல இத கொண்டு போங்க கொடு. இத காமிச்சா தெரிஞ்சு வரா. தெரிஞ்சுக்குவாரு. இது பேர் யோக தண்டு. யோக தண்டு. யாரை ஏமாத்திக்கிறா? என்னடா? இது பார்பு ஷாப்ல பின்னாடி முட்டு குடுக்குற கட்டு தானே? டேய் கேட்டவனே யோக தண்டுடா அது. யோக தண்டா. அத கொண்டு போய் காட்டு. யாருன்னு அவர் தெரிஞ்சுக்குவாரு. நீ ஓரமயிரு. ஏய் நீ ஓரமயிரு. ஓரமா இரு. அதான் ஓரமயிரு. நான் பின்னாடி காமிக்கிறேன்.